இடையில எனக்கு ஒருத்தவங்க ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் சொல்லியிருந்தாங்களே, அது கொரியன் மூவின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக பேர் ஞாபகம் பண்ணல. கதை கேட்க ரெடியாடா. ஒரு சிவியர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பழசெல்லாம் மறந்துடும், எப்படி அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி சம்திங் போச்சு. எனக்கு அதை கேட்கும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. வாட் இஃப் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும், அதை வச்சு தான் ஒரு மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு சேட் சாங் மாதிரி தான் போகும். அண்ட் எல்லாத்தையும் மறக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அந்த ஒரு எம்டினஸை காட்டுறதுக்காக ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த ஒரு எம்டினஸை காமிக்கிற மாதிரியான சவுண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் லேயராக பியானோ போடுறதுக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது. ஆனால் எம்டினஸ் காமிக்கணும், ரொம்ப எம்டியாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பியானோ லேயரும். அண்ட் சாங் பண்ணுறதுலையே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் லிரிக் எழுதுறதான்னு நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு 2 பேருக்கு தெரியும், ஒரு சாங் எழுதும் போதெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களே. சாயந்தரம் உட்காந்து லிரிக் எழுதி ஓகே நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணால் காலையில் கேட்கும்போது கேவலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லா பெட்டராக எழுதலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாப்பா எப்படி ஐடியா வருதுன்னு.